வெல்கம் எவ்ரி ஒன். சவுண்ட் அப்படின்னா என்ன? நம்மளோட டே டு டே லைஃப்பில் சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ரோல் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? ஹேண்ட் சைன் யூஸ் பண்ணுவோம். கையால் சைகை காட்டி நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் கண்ணால் ஜாடை காட்டி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம்? வாய்ஸை யூஸ் பண்ணி, அதாவது வாய்ஸ் அப்படிங்கிறது சவுண்டு தானே, சவுண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட இயரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சவுண்டை ஹியர் பண்ணுறோம். இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லைனா ஹாரன் சவுண்ட். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டை நம்மளோட இயர் என்ன பண்ணுதுன்னா ஹியர் பண்ணுது. ஸோ இந்த சவுண்ட் அப்படிங்கிறது என்ன? சவுண்டுனா சத்தம் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபிசிக்ஸில் சவுண்ட் அப்படிங்கிறதுக்குரிய டெஃபினிஷன் என்ன? இந்த சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு இடத்துல இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சவுண்டு எப்படி ட்ராவல் ஆகுது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ராவல், அதாவது ப்ராபகேட் ஆகுது? அண்ட் வேரியஸ் சோர்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டை நம்ம எப்படி ஹியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருடைய நேமே அக்வாஸ்டிக்ஸ். அக்வாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி டீல் வித் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், டிசைன் ஆஃப் ஆடிட்டோரியா, கன்சர்ட் ஹால் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கன்சர்ட் ஹால் அப்படின்னா கலை அரங்கம், ஆடிட்டோரியா அப்படின்னா கலை அரங்கம், அதாவது நிறைய கூட்டத்தெலாம் கூடுற ஒரு பெரிய ஹால்னு வச்சுக்கலாம், ஒரு மண்டபம் மாதிரி. ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு அக்வாஸ்டிக் டீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அக்வாஸ்டிக் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் வில் டீல் வித் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, நம்ம எப்படி இயர் மூலயமா அதை ஹியர் பண்ணுறோம் அந்த சவுண்டை, அண்ட் சவுண்டு எப்படி கண்ட்ரோல் அண்ட் எஃபெக்ட்ஸ், இதை பற்றி எல்லாமே டீல் பண்ணுறது தான் இந்த அக்வாஸ்டிக்ஸ். நம்ம இந்த சவுண்ட் அப்படிங்கிற சாப்டரை பற்றி கிளாஸ் 8 பார்த்துருக்கோம். கிளாஸ் 9 என்ன பார்த்துருந்தோன்னா சவுண்டு எப்படி ப்ராபகேட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ராவல் ஆகுது, அண்ட் இந்த சவுண்ட் பேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போது இந்த கிளாஸ் 10 இந்த சாப்டரில் சவுண்ட் வேஸோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்குது, அண்ட் எக்கோனா என்ன, டாப்லர் எஃபெக்ட் பற்றியெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரம்மை நம்ம பீட் பண்ணுறோம், ப்ளே பண்ணும் போது ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பெல் இருக்குது, ஸ்கூல் ஆர் காலேஜில் பெல் இருக்குது இல்லையா, அந்த பெல் ரிங்கிங் ஆகும் போது என்ன ஆகுது, ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ரிங்கிங் சவுண்டு. இப்போ நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் வருது, அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சவுண்டு தான். அப்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாடிஸும் பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை பெல் ரிங்கிங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், ஆர் நம்ம பேசும்போது நம்மளுடைய வோக்கல் கார்ட்லேருந்து வாய்ஸ், அதாவது சவுண்டு வருது இல்லையா, அப்போ அந்த டைமில் அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாடிஸையும் டச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா we can able to feel the vibration. இந்த சவுண்ட் அப்படிங்கிறது இந்த வைப்ரேஷன் மூலிமா தான் ப்ரொடியூஸே ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பாடிஸான ட்ரம்மாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் பெல்லாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வோக்கல் கார்டாக இருக்கலாம், எப்போ அது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ வைப்ரேட் ஆகும். அப்போது அந்த வைப்ரேட்டிங் பாடி என்ன பண்ணுதுன்னா அந்த டைமு எனர்ஜி அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸில் போகும். அந்த வேவ்ஸை தான் we call it as the sound waves. சவுண்ட் வேவ்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம ஏர்த்தில் இருக்கும்போது ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் பேசுகிறது இன்னொரு பர்சனுக்கு கேட்குது. இதே இது மூணில் போய் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட பேசும்போது ட்ரை பண்ணும் போதே அவங்களால ஹியர் பண்ண முடியாது அந்த வாய்ஸை. காரணம் என்ன அப்படின்னா ஏர்த்தில் ஏர் அப்படிங்கிறது இருக்குது, மூணில் ஏர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏர் அப்படிங்கிறது இங்கே என்ன ரோலை ப்ளே பண்ணுது? ஏன் ஏர் இருந்தால் சவுண்ட் ட்ராவல் ஆகி நம்மளால் கேட்க முடியுது, ஏர் இல்லைன்னா சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியலை, நம்மளால் கேட்க முடியல.
அப்படின்னா இப்போது டிஃப்ரெண்ட் பாடிஸ் வந்து இருக்குது இல்லையா, சச்சஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பெல் ரிங்கிங்காக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸ் கத்துறதா இருக்கலாம், நம்ம பேசுகிறதா இருக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பாடிஸ் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வைப்ரேஷன் மூலிமா தான் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராபகேட் ஆகிறதுக்கு, அதாவது ட்ராவல் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் வந்து வேணும். அந்த மெட்டீரியல் மீடியம் அப்படிங்கிறது இட் கேன் பி அ சாலிட் மீடியம் சச் அஸ் ஸ்டீல், அலுமினியம், அயர்ன் எக்ஸெட்ரா, ஆர் அதர்வைஸ் லிக்விட் மீடியம் சச் அஸ் வாட்டர், ஆர் அதர்வைஸ் கேஷியஸ் மீடியம் சச் அஸ் ஏர். இதில் ஏதாச்சும் ஒரு மீடியம் இருந்தால் மட்டும்தான் சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியும் அண்ட் நம்மளால் அந்த சவுண்டை வந்து ஹியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வைப்ரேஷன்ஸ் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்ட் எப்படி வந்து ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா இட் நீட் அ மெட்டீரியல் மீடியம் டு ப்ராபகேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஒரு சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் வந்து வேணும் இல்லையா? அது வந்து ஒரு சாலிட் மீடியமாக இருக்கலாம், ஆர் லிக்விட் மீடியமாக இருக்கலாம், ஆர் கேஷியஸ் மீடியமாக வந்து இருக்கலாம். எந்த மீடியமாக வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த மீடியம் வழியாக அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆக போகும்போது ஒரு ஸ்பீடோட வந்து போகும். அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இந்த மீடியத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா இந்த சாலிட் மீடியத்துக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், லிக்விட் மீடியத்துக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், கேஸ் மீடியமுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போது ஒவ்வொரு மீடியம் வழியாக ட்ராவல் ஆகும்போதும் அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த சவுண்ட் வேவ்ஸோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு சுவிக்கி டாய், அதாவது அந்த பொம்மையை வந்து அமுத்தும் போது சவுண்டு வந்து வரும். அதே மாதிரி ஒரு ஓல்டு ஃபோன் வந்து இருக்குது, ரிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்குள்ளே போட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து நம்ம த்ரெட்டை வச்சு டைப் பண்ணிடுறோம். ஆர் அதர்வைஸ் கேண்டிலை யூஸ் பண்ணி நம்ம அதை சீல் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் வாட்டரை நிரப்பி அந்த பேக்குள்ளே இந்த பொருள் வந்து இருக்கு இல்லையா, அந்த பேக்கை கொண்டு வந்து இந்த வாட்டர் பக்கெட்டுக்குள்ளே உள்ளே போட்டுறோம். போட்டுட்டு அந்த டாய் வந்து அந்த பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாயை வந்து ஸ்விக் பண்ணி பார்க்குறோம். ஒரு அதர்வைஸ் ஃபோன் தான் அந்த பேக்கில் இருக்குன்னா அந்த ஃபோனை வந்து ரிங் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம தூரத்துலேருந்து ஹியர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேட்கக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான சவுண்டாக இருக்கும். இது அந்த பக்கெட்டுக்கு க்ளோஸாக காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லவுடரான சவுண்டு வந்து கேட்கும். ஏன், என்ன காரணம்? ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது எந்த மீடியம் வழியாக ட்ராவல் ஆகுது அண்ட் அது எந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு கம்மியான சவுண்டு கேட்கணுமா இல்லை லவுடரான சவுண்டு கேட்கணுமா அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, இப்போது சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மீடியம் வழியாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போது அந்த மீடியம் அப்படிங்கிறது அது சாலிட் மீடியமாக இருக்கலாம், ஆர் லிக்விட் மீடியமாக இருக்கலாம், ஆர் கேஷியஸ் மீடியமாக இருக்கலாம். எந்த மீடியமாக இருந்தாலுமே அந்த மீடியத்துக்குன்னு ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அந்த மாலிகுல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ். அதாவது இப்போ ஒரு லவுட் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து ப்ளே ஆகும்போது வைப்ரேஷன்ஸ் வரும். அந்த வைப்ரேஷன் மூலயமா தான் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் அந்த சவுண்டு வந்து ஒரு வேவாக ப்ராபகேட் ஆகுது, ட்ராவல் ஆகுது அலாங் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் வந்து போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது எந்த மீடியம் வழியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு? ஏர் அப்படிங்கிற மீடியம் வழியாக. அப்போது எந்த ஒரு மீடியமாக இருந்தாலுமே அதுக்குன்னு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இதுதான் வந்து ஏர் மீடியத்தோட பார்ட்டிக்கல். இது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர், இது ஃபோர்த் லேயர், இது ஃபிஃப்த் லேயர், சிக்ஸ்த் லேயர். அப்போ ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. இப்படி சவுண்டு வந்து இப்படி ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் போய் ஃபர்ஸ்ட் லேயரை ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணும் போது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் போய் செகண்ட் லேயரை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துடும். இந்த செகண்ட் லேயர் தேர்ட் லேயரை போய் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயரை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர், சிக்ஸ்த் லேயர், இந்த மாதிரி ஹிட் பண்ணிவிட்டு அதே பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா மூவ் ஆகிறது. அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் த லாங்கிடியூடினல் டிஸ்பிளேஸ்மெண்ட். லாங்கிடியூடினல் அப்படின்னா அந்த நீல வாக்கிலேயே
இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆஃப் த இண்டிவிஜுவல் மாலிகுல் ஃப்ரம் their மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனில் இருந்து லாங்கிடியூடினலாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. அப்படி ஆகும்போது இட் வில் ரிசல்ட் இன் அ சீரீஸ் ஆஃப் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜன் தட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் போய் செகண்ட் லேயர் ஹிட் பண்ணுது அப்படின்னா இங்கே காமிச்சிருக்கேன். ஹிட் பண்ணும்போது ரெண்டும் ஒட்டி ஒட்டி இருக்குது. அப்போது இந்த ரீஜன் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன் தட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரெஷன். ஹிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூரமாக தள்ளி வந்துடுது அப்படின்னா கேப் நிறையா இருக்குது. அப்போது அங்கே வந்து லோ ப்ரெஷர் ரீஜன் வந்து இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் ரேரிஃப்ராக்ஷன். அப்போது நீங்கள் வேவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ரெஷன் ஹை ப்ரெஷர் ரீஜன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூரம் தூரமாக இருந்துச்சுன்னா லோ ப்ரெஷர் ரீஜன் தட் இஸ் கால்ட் அஸ் ரேரிஃப்ராக்ஷன். ஸோ லாங்கிடியூடினல் வேவ் அப்படிங்கிறது என்னென்னா, அப்போது ஒரு மீடியமில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா எப்படி வைப்ரேட் ஆகும்னா இட் வில் வைப்ரேட் parallel to the direction of the propagation of wave. பேரலாக அப்படிங்கிறப்போ வேவோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து முன்னும் பின்னுமா இந்த மாதிரி இதுக்கு பேரலாக வந்து வைப்ரேட் ஆகிட்டுருக்கு, டிஸ்பிளேஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிஸை பொறுத்து சவுண்ட் வேவ்ஸை எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னா என்னென்னா அதிர்வலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த சவுண்ட் ப்ரெஷர் வேவ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுதோ அதைத்தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது 3 டைப்ஸாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராசோனிக் வேவ், செகண்ட் ஒன் இஸ் ஆடியபிள் வேவ், தேர்ட் ஒன் இஸ் அல்ட்ராசோனிக் வேவ். இன்ஃப்ராசோனிக் அப்படின்னாலே வந்து இன்ஃப்ரா அப்படின்னாலே வந்து பிலோ சம்திங். எதுக்கு பிலோவாக இருக்குன்னா 20,000 Hz அப்படிங்கிற இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பிலோவாக இந்த சவுண்ட் வேவ் வந்து இருக்கும். ஆடியபிள் வேவ் அப்படின்னா ரேஞ்ச் பிட்வீன் த 20 Hz அண்ட் 20,000 Hz இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும், அந்த சவுண்ட் வேவுடைய ஃப்ரீக்வன்சி. அல்ட்ராசோனிக் வேவ் அப்படின்னா அல்ட்ரா அப்படின்னாலே வந்து நிறையா கிரேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இட் வில் பி கிரேட்டர் தேன் 20,000 Hz. ஸோ சவுண்ட் வேவோடைய ஃப்ரீக்வன்சி வந்து இவ்வளோ கிரேட்டராக வந்து இருக்குது. இந்த இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸையும் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸையும் ஹியூமன் ஹியர் பண்ண முடியாது. ஒன்லி ஆடியபிள் வேவ்ஸ், ஆடியபிள் அப்படின்னா ஹியர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆடியபிள் வேயை மட்டும்தான், அதாவது ஃப்ரீக்வன்சி பிட்வீன் 20 Hz அண்ட் 20,000 Hz இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான், இந்த ஆடியபிள் வேவை மட்டும்தான் ஹியூமனோட ஹியர் பண்ண முடியும். அண்ட் இந்த இன்ஃப்ராசோனிக் வேவ் அப்படிங்கிறது எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வேவ் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த எர்த்குவாக், ஓஷன் வேவ் அண்ட் சவுண்ட் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை வேவ்ஸ். இது எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த இன்ஃப்ராசோனிக் வேவ். ஆடிபிள் வேவ் அப்படிங்கிறது ஹியூமனால் மட்டும்தான் ஹியர் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அதெல்லாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து வைப்ரேட்டிங் பாடிஸ் சச்சஸ் ஓக்கல் கார்ட்ஸ், நம்ம பேசுகிற சவுண்டு, நம்மளாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஓக்கல் கார்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சவுண்டு. ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், அதாவது வீணையெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கு அந்த தீட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் அது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த ஆடியபிள் வேவ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அல்ட்ராசோனிக் வேவ். அல்ட்ராசோனிக் வேவ் அப்படிங்கிறது ஹியூமன் இயரால் ஹியர் பண்ண முடியாது. ஆனால் யாருனால ஹியர் பண்ண முடியும்னா மஸ்கிட்டோ, டாக்ஸ், பேட்ஸ், டால்ஃபின், ஸோ இந்த கிரியேச்சர்ஸ்னால் வந்து ஹியர் பண்ண முடியும். அண்ட் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்க்கு எக்ஸாம்பிள் வந்து வேவ் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பேட்ஸ். நெக்ஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ்க்கும் லைட் வேவ்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இதுவுமே ஒரு வேவ் தான், லைட் வேவ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வேவ் தான். ஆனால் இந்த சவுண்ட் வேவ்க்கு வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு, அதாவது ட்ராவல் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மீடியம் வந்து தேவைப்படுது. அது வந்து சாலிட் மீடியமாக இருக்கலாம், ஆர் லிக்விட் மீடியமாக இருக்கலாம், ஒரு அதர்வைஸ் கேஷியஸ் மீடியமாக இருக்கலாம். ஆனால் இந்த லைட் வேவ்க்கு எந்த ஒரு மீடியமும் வந்து தேவை கிடையாது ப்ராபகேட் ஆகிறதுக்கு.
இந்த சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது லாங்கிடியூடினல் வேவ், இந்த லைட் வேவ் அப்படிங்கிறது ட்ரான்வர்ஸ் வேவ். லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம்? அப்போது இந்த சவுண்ட் வேவ்க்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த மீடியமில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னா, இப்போ வேவோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனுக்கு பேரலாக வந்து அந்த ஏரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ இந்த மாதிரி வந்து வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரியான வேவை தான் நம்ம சவுண்ட் வேவில் லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரான்வர்ஸ் வேவ் அப்படிங்கிறது லைட் வேவ் அப்படிங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வேவோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக மேலேயும் கீழேயும் வந்து அந்த பார்ட்டிக்கலோடைய மூமெண்ட், அதாவது அந்த வைப்ரேஷன் வந்து இருக்கும். அண்ட் இந்த சவுண்ட் வேவோடைய வேவ் லென்த் ரேஞ்ச் ஃப்ரம் 1.65 cm to 1.65 meter. வேவ் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ். அதாவது இப்போது இது வந்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் வேவில் மேலே இருக்கிறத, அண்ட் கீழே இருக்கிறது ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு க்ரஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் ரெண்டு ட்ரஃபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கலாம். இப்போ இதைத்தான் வந்து நம்ம ஒன் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். சவுண்ட் வேவோடைய வேவ் லென்த் அப்படிங்கிறது 1.65 சென்டிமீட்டரில் இருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த லைட் வேவ்ஸோடைய வேவ் லென்த் வந்து 4 × 10⁻⁻7 மீட்டரில் இருந்து 7 × 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் இதோடைய வேவ் லென்த் வந்து இருக்குது. இந்த சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது ஏரில் ட்ராவல் ஆகும்போது அதோடைய ஸ்பீட் வந்து 340 m/s at NTP. அண்ட் இந்த லைட் வேவ்ஸ் ஏரில் வந்து ட்ராவல் ஆகும்போது அதோடைய ஸ்பீட் வந்து 3 × 10⁸ m/s. ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் சவுண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. சவுண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த சவுண்ட் ஒரு வேவாக தான் வந்து ட்ராவல் ஆகும். அதுக்கு வந்து ஒரு மீடியம் வந்து தேவைப்படுது ட்ராவல் ஆகிறதுக்கு. அப்படி ட்ராவல் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எந்த மீடியமில் ட்ராவல் ஆகுதோ அந்த மீடியமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை வந்து கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் பண்ணும், வைப்ரேட் பண்ண வைக்கும். அண்ட் இந்த சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் வந்து எப்படி ப்ராபிகேட் ஆகுது, நம்மளால் எப்படி வந்து சவுண்டை கேட்க முடியுது, கம்மியான சவுண்ட் எப்போ கேட்குறோம், அண்ட் லவுடான சவுண்டை வந்து எப்படி கேட்குறோம், அண்ட் சவுண்டோடைய டைப்ஸ் என்னென்ன, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். லாஸ்ட் டேர்மில் நான் ஜெனட்டிக்ஸ் சாப்டர் வந்து போட்டுட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ ரியலி சாரி ஃபார் தேட். பர்சனல் ஒர்க்காக ஊருக்கு போக முடிஞ்சு என்னால் கிளாஸை கண்டினியூ பண்ணி போட முடியலை. அந்த மாதிரி வந்து இந்த செகண்ட் டேர்மில் எதுவும் வராது. அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் மிச்சம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த செகண்ட் டேர்ம் முடிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக போட்டு விட்டுறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில பர்சனல் ஒர்க்லாம் வரதுனால அப்பப்போ வீடியோ வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி ஆகாமல் நான் கொஞ்சம் கண்டினியூட்டியாக வந்து போடுறதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் நான் பிஃபோராகவே இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏதாச்சும் டாபிக் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாலோ, ஆர் இந்த சாப்டர் வந்து சீக்கிரம் எடுக்கலாம், இந்த சாப்டர் வந்து அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.